கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் உங்களை நன்மையினாலும் கிருபைகள்னாலும் நிரப்புவாராக. இன்றைய தினத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 சாமுவேல் 26th chapter verse 25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இந்த 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்க யார பிளஸ் பண்றது? சவுல் தாவீதை பிளஸ் பண்றார். இந்த சவுல் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக உபாய தந்திரங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் உங்க கூடயே இருக்கிறவங்க உங்களை அழிப்பதற்காக அநேக உபாய தந்திரங்களை செய்து கொண்டு இருக்கலாம். அப்பா உங்க கூட இருக்காங்க. இந்த காலை நேரத்துல நல்ல செய்தி, அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்களை அவங்க செய்யலாம், அநேக காரியங்களை அவங்க செய்யலாம். அவைகள் ஒன்றும் மேற்கொள்ள மாட்டார். அந்த சவுலே தான் சொல்றான், என் குமாரனாகிய தாவீது. யார் அழிக்கணும்னு நினைச்சானோ அவன் வாயிலிருந்து என்னன்னு அப்பா சொல்ல வைக்கிறாங்க, என் குமாரனாகிய தாவீது என்று சொல்ல வைக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக அநேக இனத்தார் இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. இந்த கால நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உனக்கு விரோதமாய் போராடினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்கிற அப்பாவுடைய வார்த்தையின்படி இவ்வளவு நாள் உங்களுக்கு விரோதமா போராடினாங்க, இனி உங்களை தேடி வருவாங்க. அப்படிதான் ஆபிரகாமை சிறைபிடித்து கொண்டு போனாங்க. அப்பா அந்த ராஜா கிட்ட போய் பேசினாங்க. அன்று இரவுல அந்த ராஜா அதே ஆபிரகாம் கிட்ட, ஐயா தயவு செய்து எனக்காகவும் என் வேலைக்காரர்களுக்காகவும் என் குடும்பத்தாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ராஜாவுடைய சிறையிருப்பை திருப்பினார். அதே போலதான் இன்றும் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் இருக்கலாம். அவங்க உங்க பட்சத்துல தயவு செய்து எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களுக்கு விரோதமாய் நாங்க செஞ்சதுனால எங்களுக்கு அநேக தீமைகள் விட்டது, நாங்க இவ்வளவு நாள் இவ்வளவு காரியம் உங்களுக்கு விரோதமாய் செய்ததுக்கு என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்பாங்க. தேவன் அதை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த தாவீது பாத்தீங்கன்னா அங்க போய் யுத்தம் பண்ணல, சவுலை அழிக்கணும்னு சொல்லி ஏதோ காரியம் செய்யல. ஆப்பர்ச்சுனிட்டி, தாவீதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, சவுலை அழிப்பதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா அவர் போய் அழிக்கவே இல்லை. அவர் சொல்றார், நான் தேவ மனுஷனை, அப்பாவால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் எப்படி தீங்கு செய்ய முடியும் என்று சொல்லி அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அழிக்கல. இன்னைக்கு அப்பா அதே தான் சொல்றாங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்க எதிராளிகளை அழிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆனா அதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பாவோட வார்த்தையை அப்பா சொல்றாங்க, யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவர் பார்த்துப்பார். அவங்களை எந்த நேரத்துல எப்படி அழைத்து கொண்டு வரணும்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியும். ஆபிரகாம் சாராளுடைய பேச்சை கேட்டு இஸ்மவேலை அனுப்பி விட்டாங்க. ஆனா அந்த இஸ்மவேலோட சந்ததி தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிரச்சனையாக இருக்கு. இதே போல ஒரு பிரச்சனை அங்க யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் வந்துச்சு. அங்க மனித திட்டம் அல்ல, தேவ திட்டம் நிறைவேறினது. ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏசாவால யாக்கோபால பிரச்சனை இல்ல. மனுஷ திட்டம், அந்த சாரால் பண்ண அந்த திட்டத்தை ஆபிரகாம் ஒப்புக்கொண்டது நிமித்தம் இன்று வேற பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு இந்த பிரச்சனை டீல் பண்ண தெரியாது, அப்பாவுக்கு இந்த பிரச்சனையை அருமையாக டீல் பண்ண தெரியும். யாரை எப்படி கழட்டி விட வேண்டும், யாரை எப்படி அனுப்பிவிட வேண்டும் என்பது அப்பாவுக்கு கிளியராக தெரியும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் பேடன் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு விரோதமா யார் இருந்தாலும் அவர்களை எப்படி அனுப்பிவிட வேண்டுமோ அவரை அனுப்புவார். அதை நினைச்சு நீங்க அழ வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. ஆபிரகாம் கூட லோத் இருந்தாரு. லோத் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்படி என்ன ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதம் இருந்தது, பூமி தாங்கக்கூடாதுதான் இருந்தது. ஆனா அப்பா ஆபிரகாமுக்குன்னு வைத்த அந்த ரியல் பிளெஸிங்கை
ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்றாரோ, இவரே பாஷையில லோத் என்றால் முக்காடு என்று அர்த்தம். அந்த முக்காடு போனதுக்கு அப்புறமா தான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அப்பா சொல்றாங்க, லோத்து போனதுக்கு லோத்து நினைத்தான் அவனுக்கு இருக்கிறதுலே ஒரு பிளெஸ்ஸிங்கான இடம், நல்ல செழிப்பான இடத்தை பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆபிரகாம் வறண்ட இடத்துல இருக்கிறாரு, நம்ம செழிப்பான இடத்துல போறோமே, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் குடும்பம் என்ன பண்ணும், அவரை நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களும் அப்படிதான். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க குடும்பம் என்ன பண்ணும், அடுத்து நீங்க என்ன செய்வீங்கலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க சுயநலத்தை அவங்க தான் யோசித்து கொண்டு இருப்பாங்க. இன்னும் இந்த கால நேரத்துல அப்பா சொல்றாங்க, அவங்க சுயநலத்தை தான் யோசிப்பாங்க. லோத்தம் அப்படிதான் சுயநலத்தோட அங்க சோதம் குமராவுக்கு போனார். அங்க செழிப்பா இருக்குன்னு போயிட்டாரு. இங்க ஆபிரகாம் என்ன செய்வார்னு கவலைப்படல. ஆனா அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமுக்கு அப்பா சொல்றாங்க, நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்ப ஆபிரகாமுக்கு வைத்த அந்த ஆசீர்வாதத்தை அதுக்கப்புறம் தான் முழுவதுமாக ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா அநேகர் இருக்கலாம். அவங்க எல்லாம் இன்றைக்கு அப்பா சொல்றாங்க, அவங்க போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்க கூடயே இருக்கிறாங்க. லோத்து போல கூடயே தான் இருக்கிறாங்க. போயிட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் ஆரம்பிக்க போகிறது. சில ஆசீர்வாதம் அவர்களாலே தடையாக இருக்கலாம். அதுக்குன்னு கூட இருக்கவங்கள லோத்துன்னு நினைச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். அப்பா சிலரை பிரித்து எடுப்பார். நாம் சுயமாக இடத்தையாவது சண்டை பண்ணிக்கொண்டோ அப்படி பிரிந்து போகிற காரியத்தை செய்யவே கூடாது. இந்த கால நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினார்களோ அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருக்கிறது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய ஏசப்பா உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக வசனங்கள் எடுத்தேன். இந்த ஒரு வசனத்திலேயே அது இன்னும் நான் வார்த்தைக்குள்ளேயே போகல. அப்பா இவ்வளவு நேரமாக தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசியிருக்காங்க. இன்று அப்பா பேச சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்கிற அப்பாவோட வார்த்தையை இன்னைக்கு சொல்லணும். அதற்கான வசனத்தை எல்லாவற்றையும் எடுத்து வச்சேன். ஆனா இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. என் பிள்ளைகள் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லு என்று சொல்லி இவ்வளவு நேரம் பேசுனது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. இன்னைக்கு என்ன காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேணுமோ அப்பா தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க, மென்மேலும் பலப்பட போகிறீங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல நீங்க உங்க பிள்ளைங்களோடு பேசுனீங்கப்பா. இதை யார் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. அவங்க என்ன பிரச்சனையோடு கூட வந்திருக்காங்க, என்ன போராட்டத்தோடு கூட வந்திருக்காங்கன்னு நீங்க அறிஞ்சு இப்பொழுது நீங்க உங்க பிள்ளைகளோடு கூட பேசிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. அவளுக்கு எந்த காரியத்துல விடுதலையை கொடுக்கணுமோ அந்த காரியத்துல விடுதலையை கொடுத்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை இன்று நீங்க ப்ரூவ் பண்ணுகிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறீர்களப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய பழைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையில மன்னித்து விட்டேன். அப்பா உங்களிடத்துல கேட்கறது உங்க இருதயத்தை. இன்றைக்கும் யாராவது மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு வேற ஒன்று வேண்டும், என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இப்ப சொல்வீங்கன்னா ஏச ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் இருதயத்துக்குள்ள இப்பொழுது இறங்கி வருகிறார். வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், யார் திறந்தாலும் உள்ளே வருவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் ரெவலேஷன் 3rd சாப்டர்ல சொன்னது போல இப்பொழுது உண்மையாக அநேகர் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. எசப்பா எனக்கு நீங்க வேணும்னு சொல்லி அநேகர் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. என்னை மன்னிங்கப்பா, உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிங்க. இன்றைக்கும் அநேகர் எனக்கு தான் அப்பா பேசினாங்கன்னு சொல்லி உற்சாகத்தோட கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அப்பா அற்புதம் செய்யறாங்க. உங்க இருதயத்துக்குள்ள அப்பா வராங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அப்பாவோட வல்லமை இறங்குகிறதற்காக
அப்பாவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக எல்லா மாயவித்த கிரியைகள் இப்பொழுது எரிந்து சாம்பலாகிறதுக்காக எல்லா அசுத்த வல்லமையின் கிரியைகள் இப்பொழுதே அழிந்து போகிறதுக்காக யார் யாரெல்லாம் ஐசியூல பலவீனப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட இப்ப பார்த்து கொண்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த நொடி தெய்வீக சுகத்தை தருகிறார். மரித்து போயிட்டாங்களேன்னு சொல்லி கூட நீங்க வேதனையோட பாக்குறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் அவர்களுக்குள்ள இப்பொழுது ஜீவன் இறங்குகிறதற்காக மரித்த லாசர் எவருவின் மகன் நாயின் ஊர் விதவின் மகன் எல்லாரையும் உயிரோடு எழுப்பின தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்றைக்கும் அதே அற்புதத்தை செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் இப்பொழுதே அந்த அற்புதத்தை செய்கிறீர்கள். குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்குறீங்க, சந்தோஷத்தை கொடுக்குறீங்க, வியாபாரத்துல ஒரு செழிப்பை கொடுக்குறீங்க. பிள்ளைகளை நினைத்து வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறதுக்காக இந்த போதை வஸ்துக்கள்ல அடிமையாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவியை கட்டிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னான். என் பிள்ளைக்கு போதை வஸ்துல அடிமையா இருக்கேன்னு அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, இல்ல, இன்றைக்கு உங்கள் பிள்ளைக்கு நான் விடுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல இன்னும் யார் யாரெல்லாம் விடுதலை வேணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கு. நிலையான ஒரு நிரந்தரமான வீட்டை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல இந்த மாதத்திலே நீங்க திருமண ஒழுங்கை நீங்க செய்து அவரது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கி கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதே போல லிவர் பிரச்சனை என்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்க லிவர்ல இருக்கிற எல்லா பலவீனத்தையும் இப்பொழுது அப்பாவோட தழும்புகளால சுகத்தை கொடுக்கிறாங்க. உதிரப்போக்கு பிரச்சனைனால பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறேன். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறேன். சேஃப் டெலிவரியை கொடுக்கிறேன். எல்லாருக்கும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்து அவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். பிரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, அதுக்காக ஜெபிக்கிறேன். அப்பாவோட வார்த்தையை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அப்பாவோட ஆசை. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.